உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னால இதெல்லாம் நம்பவே முடியலைங்கய்யா. ஏது ஜூஸியா? மனோகரி அம்மா போய் எனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. நம்பவே முடியலைங்கய்யா. இனிமே எல்லாம் இப்படிதான் ரமையா, எல்லாமே இந்த வீட்டுல இப்படிதான் நடக்கும். நீங்க இனிமே ஜூஸ் எப்ப வேணும்னாலும் மனோகரி மேடம் கேளுங்க. அப்படி அவங்க குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்கய்யா சரிங்கய்யா. மாப்பிளே, இதுதாண்டி ஆரம்பம். இன்னும் போக போக உனக்கு இருக்கு. அப்படிதாயா, நல்ல ஸ்ட்ராங்கா அமுக்குங்கய்யா. அப்படிதான் அப்படிதான். வாங்கயா வாங்கயா வாங்க. புஷ் பண்ணுங்க சார். மாமா சார், கம் ஆன் மாமா, ஜெயிங்க மாமா. மாமா 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 புஷ் பண்ணுங்க மாமா. மாமா மாமா சூப்பர் மாமா, டாடி ஸ்டக்ல கிரால் பாருங்க. மாமா மாமா நல்ல நல்ல ஃபோர்ஸா புஷ் பண்ணுங்க. மாமா ப்ளீஸ் மாமா, நீங்க தான் ஜெயிக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா. சார் சார், நீங்க அண்ணனை தோக்கடி காட்டியும் பரவாயில்ல, நீங்க தோத்துறாதீங்க சார். நல்லா புஷ் பண்ணுங்க. ஆமாயா, நம்ம கௌரவத்தை காப்பாத்துங்க. நல்லா அமுக்குங்க. அப்படிதாங்க அப்படிதான். மாமா 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 ப்ளீஸ் மாமா. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான், நல்லா புஷ் பண்ணுங்க. ஐயா நீங்க அமுக்குங்கய்யா. ஐயா நம்ம தான் ஜெயிப்போம், நீங்க அமுக்குங்கய்யா. மாமா ப்ளீஸ் விட்டுறாதீங்க மாமா. Come on sir. மாமா நீங்க தோத்துட்டீங்கன்னா நாங்க ரொம்ப அப்செட் ஆயிருவோம். தோத்துறாங்க மாமா. மாமா 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 ப்ளீஸ் மாமா. அம்மா விட்டுறாதீங்க. பாத்து மாமா விட்டுறாதீங்க மாமா. மாமா 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 ஆண்டி மணி அரச மணி பெரிய கருப்பு. Oh my god. ஐயா என்னாச்சு? ஐயா ஐயோ விட்டுறாதீங்க. சூப்பர். Oh my god. சார், நான் ஒன்னு சொல்லவா? சொல்லு. நீங்க டாக்டர் ஆனதுக்கு பதிலா ஆக்டரா இருக்கலாம். நீங்களும் ஒரு 2-3 நேஷனல் அவார்ட் வாங்கியிருப்பீங்க. நீங்க தான் மிஸ் பண்ணிட்டீங்க. என்ன சுடர், கிண்டலா? பின்ன என்ன சார், நீங்க போட்டியில வேணும்னே தோத்துட்டு என்னமோ கஷ்டப்பட்டு தோத்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. முத்துப்பாண்டி அண்ணன் கிட்ட நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படிலாம் ஒண்ணு இல்ல சுடர், அவரே தான். சார் சார், உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? என்கிட்டே போய் சொல்றீங்க பாத்தீங்களா?
உண்மையை சொல்லுங்க சார். போட்டியில நீங்க வேணும் தானே தோத்து போனீங்க. சொல்லுங்க சார். ஆமா சுடர். எதுக்காக அப்படி பண்ணீங்க? அது குழந்தைங்களுக்காக தான் சுடர். போட்டியில எனக்கு நீ சப்போர்ட் பண்ண, ஆனா குழந்தைங்க முத்துப்பாண்டிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, எவ்வளவு சேர் பண்ணாங்க முத்துப்பாண்டிக்கு. அவங்க அவங்க எல்லாரும் முத்துப்பாண்டி வின் பண்ணணும் தானே ஆசையோட இருந்தாங்க. அதான் அவங்க ஆசைய நான் எப்படி கெடுக்க முடியும் சொல்லு. அதுக்கு தான் தோத்துட்டேன். ஆனா அதுக்காக முத்துப்பாண்டி ஒன்னும் லேஸ் பட்ட ஆள் கிடையாது. அவரை ஜெயிக்கிறதுக்கு உண்மையிலே ரொம்ப டஃபா தான் இருந்துச்சு சுடர். என்ன கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருந்தா கண்டிப்பா நான் அவரை ஜெயிச்சிருப்பேன். ஆனா சுடர், முத்துப்பாண்டிய தோக்கடிக்கிறது என்னோட நோக்கமே இல்ல. குழந்தைங்க சந்தோஷப்படதான் இவ்வளவும் எவ்வளவு ஹாப்பியா முத்துப்பாண்டிய சேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தல நீ. சப்போஸ் நான் போட்டியில வின் பண்ணியிருந்தா நீ ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பல்ல, கரெக்டா? ஆமா. ஆனா இப்போ முத்துப்பாண்டி வின் பண்ணதுனால நம்ம குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்கல்ல. அதான் அதான் சுடர், எனக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கும் அதான சந்தோஷம்? குழந்தைங்களோட சந்தோஷம் தானே நமக்கு எல்லாமே. அது மிஞ்சி எதுவுமே இல்ல சார். ஆனா ஒண்ணு சார், போட்டியில ஜெயிக்கிறது மட்டும் வீரம் கிடையாது. இப்படி அடுத்தவங்களோட சந்தோஷத்துக்காக விட்டு கொடுக்கறதும் வீரம்தான். இப்படி அடுத்தவங்களோட சந்தோஷத்துக்காக விட்டு கொடுக்கறதும் வீரம்தான். அதனால சொல்றேன், என்ன பொறுத்த வரைக்கும் என் புருஷன் வீரம்தான். உங்களை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு சார். இப்படி ஒரு அப்பா எத்தனை குழந்தைங்களுக்கு கிடைப்பாங்கன்னு தெரியல. நம்மளோட குழந்தைங்க உண்மையிலே லக்கி சார். அவ்வளோ அழகான குழந்தைங்க கிடைச்சதுக்கு நான் ரொம்ப லக்கி சுடர், ரொம்ப. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இந்த ஒற்றுமையான குடும்பத்துக்குள்ள எப்படி அந்த விஷமக்காரி மனோகரி உள்ள வந்து சேர்ந்தா? அவ எப்பேற்பட்ட ஃப்ராடுங்கிறது இந்த வீட்டுல உன்னை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அது வேற ஒண்ணும் இல்லைன்னு, எழில் சாரோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் மனோகரி. 2 பேரும் குழந்தையில இருந்தே ஒன்னா வளர்ந்துருக்காங்க. நடுவுல எழில் சார் இந்து அக்காவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மனோகரி எங்க போனானே தெரியல. ஓ, அந்த டைம்ல தான் அவ மதுரைக்கு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் இந்து அக்கா இறந்து போயிட்டதால திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்து எழில் சாரை எப்படியாவது கல்யாணம் பண்ணி இந்த மொத்த சொத்தையும் சுருட்டணுங்கிறது தான் அவ பிளான். அவ்வளவு மாதிரி ஒரு மோசமான பொம்பளை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதுமா. இவளையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.